அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானினுடைய 2வது 10 பாவ மன்னிப்பிற்கான 10ஐ அடைய இருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பாவ மன்னிப்புடைய 10லே பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு திக்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, ஒரே நிமிடத்தில் இதை ஓதிவிடக்கூடிய ஒரு லேசான திக்ர். 27 முறை இதை நீங்கள் ஓதிவிட்டால் நீங்கள் கேட்கிற அனைத்தையுமே அல்லாஹ் தந்து விடுவான். உங்களுடைய எல்லா துஆவும் கபூலாகும் என்பது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததாக இந்த திக்ரை நீங்கள் 2வது 10லே அதிகப்படுத்தி பாருங்கள். உங்கள் குற்றம் மட்டுமல்ல, மூமினீன்களின் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் என்ன துஆ செய்தாலும் இதற்கு பிறகு கேட்கிற அனைத்தையுமே அல்லாஹ் தருவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானை பயன்படுத்துகிற நல்ல மக்களாக ஆக்குவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் இஸ்தக்ஃபர லில் முஃமினீன வல் முஃமினாத், யார் முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, அதாவது தன்னுடைய குற்றத்துக்காக அல்ல, ஒட்டுமொத்த மூமினான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, குல்ல யௌமின் 27 மர்ரத்தன், தினசரி 27 முறை, தினசரி 27 முறை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, நபி அவர்கள் சொன்னார்கள், கான மினல்லதீன யுஸ்தஜாபு லஹும், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், துஆக்கள் கபூல் செய்யப்படுகிற, எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்து விடுவானே, அப்படிப்பட்டவர்களில் இவரை அல்லாஹ் சேர்த்து விடுவான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப சிம்பிள். டெய்லி 27 தடவை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் துஆக்கள் கபூலாக்கப்படுகிற, எதை கேட்டாலும் அல்லாஹ் யாருக்கெல்லாம் கேட்டவுடனே தந்து விடுவானோ அவர்களின் பட்டியலில் இவர் சேர்க்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தினசரி 27 முறை அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், ஸ்கிரீன்ல தெரியுற இந்த திக்ர அதிகமா சொல்லுங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர், நீ மன்னித்து விடு, லில் முஃமினீன மூமினான ஆண்களுக்கும் வல் முஃமினாத் மூமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பை தந்து விடு, மன்னித்து விடு என்று பொருள் கொண்ட இந்த திக்ரை நீங்கள் தினசரி 27 முறை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்ற ஹதீஸ்களிலும் பார்க்க முடியும். நாளை மறுமையிலே ஒரு பெற்றோர் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருவானாம். அப்ப அவங்க கேட்பாங்க, அன்னாலி ஹாதா, இதெல்லாம் எனக்கு எங்க இருந்து, இதெல்லாம் நான் செய்யலையே, இவ்வளவு நன்மை எங்க இருந்துன்னு கேட்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக உலகத்தில் செய்த இஸ்திக்ஃபாரின் காரணமாக என்று சொல்வானாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நாம் செய்கிற இஸ்திக்ஃபார் நம்முடைய பெற்றோர்களின் அந்தஸ்துகளை மறுமையில் உயர்த்துகிறது மட்டுமல்ல, நம்மின் அந்தஸ்துகளையும் உயர்த்துகிறது. குர்ஆன் பேசும், யார் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அல்லாஹ்வை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இஸ்திக்ஃபார் செஞ்சா என்ன கிடைக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னா என்ன கிடைக்கும், அல்லாஹ் மழை தருகிறான், அல்லாஹ் பிள்ளைகளை தருகிறான், அல்லாஹ் செல்வங்களை தருகிறான் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்துகிறான். ஆக பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும். குறிப்பாக தினசரி 27 முறை அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் என்று ஓதினால் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவான். இப்படி நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நிறைய உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை சத்தியம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நிச்சயமாக தந்து விடுவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மின் குற்றங்களை மன்னிப்பானாக. அவனிடத்தில் மட்டுமே கையேந்துகிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.